ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் இந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற ஒரு சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அப்படின்னு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர். அதாவது இவர் வந்து நம்ம வந்து ஒரு கேடுகெட்ட நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நடக்காததை நடந்தது போல ஒரு பொய்யாக பேசி வயிற்று பொழுப்பை வயிற்றை வளைக்கும் ஒரு கேவலமான ஜென்மம் தான் இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அப்படிங்கிறவர். அதாவது இவருடைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்தது, ஏர் ரமன் வீட்டில் இதெல்லாம் நடந்தது, இவங்க அஜித் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்காரு, விஜய் வந்து அவ்வளோ கேவலமாக இருக்கார் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடிகர்களை பற்றி அவதூறு பரப்புவது, எதுவும் நடக்காத விஷயத்த நடந்தது போல் பொய் சொல்லி வயிறை வளர்ப்போது, இது போல் கேவலமான ஒரு செயலை செய்யும் இந்த வலைப்பேச்சு பிஸ்மி தற்போது நம்மளுடைய ஆன்மீக குரு, அதாவது அடிகளாரை யூஸ் பண்ணுற ஒரு காவி உடையாக இருக்கட்டும், ருத்ராஜ மாலையாக இருக்கட்டும், ருத்ராஜ மாலையை போட்டுப்பாங்க ஆதீனங்கள்லாம், நம்ம பல ஆதீனங்களை பார்த்துருக்கோம். அந்த ஆதீனங்களை வந்து எடிட் பண்ணி அதில் மோடி அவர்களுடைய புகைப்படத்தை செட் பண்ணி அதில் வந்து கோ பேக் மோடி அப்படின்னு நம்மளுடைய ஹிந்து சம்பிரதாயத்தையும் ஹிந்து குரு சீடர்களையும் ஹிந்து ஆதீனங்களையும் நம்ம ஹிந்து குருமார்களையும் கேவலப்படுத்தி ஒரு இஸ்லாமியர் வலைப்பேச்சு பிஸ்மி அப்படிங்கிறவர் அவருடைய மத வெறியை இதில் காட்டியிருக்காரு. அதாவது இதில் கோபேக் மோடி அவர்களை நம்ம வந்து கோபேக் மோடின்னு சொன்னதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஹிந்துக்களுடைய ஆதீனங்களை கேவலப்படுத்தியதாக இருக்கட்டும், ஒரே கல்லில் பிஸ்மி 2 மாங்காய் அடிச்சிருக்காரு. அதாவது ஹிந்து மதத்தை புண்படுத்தின மாதிரியும் ஆச்சு, மோடி அவர்களை கோபேக் மோடி அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஆச்சு அப்படின்னு 2 சம்பவத்தை அவர் வந்து பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக காவல்துறை வந்து இந்த பிஸ்மி அவர்கள் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு அவர் வந்து கைது பண்ண வேண்டும். அதாவது ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதத்திலே இவருடைய போஸ்ட் இருக்கு. இவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். எந்த அளவுக்கு ஹிந்து ஆதீனங்களுடைய போட்டோவை எடிட் பண்ணி மார்க் பண்ணி மோடி அவர்களுடைய போட்டோவை செட் பண்ணி எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு மேலே இந்த பிஸ்மி அப்படிங்கிற ஒரு தரம் கெட்ட மனிதர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை. அப்படி இல்லைனா அவர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் முறை போராட்டம் பாஜகவினர் இறங்குவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இது மாதிரி ஆட்கள் எல்லாம் வாழவே தகுதியற்ற ஒரு ஆட்கள் தான் இந்த பிஸ்மிலாம். ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சம்பவம் கூட உண்மை கிடையாதுங்க. பொய் சொல்லி ரஜினி அவர்கள் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்ட முடியுமோ அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன அந்த பொழுதுல வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. தற்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னோடனே விஜய் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டிட்டு இருக்காங்க. இவங்க வந்து திமுகவிற்கு என்னுடைய சந்தேகம் என்னன்னா, திமுகவிற்கு இந்த பிஸ்மி வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி, அதாவது திமுகவை எதிர்த்து யார் வந்தாலும் அவருக்கு மேலே பாஜக சாயத்தை பூச வேண்டும் அப்படின்னு ஒரு ரகசிய ஏஜெண்டா செயல்படுறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. முக்கியமாக நம்மளுடைய மடாதிபதிகள் ஆதீனங்களை வந்து கேவலப்படுத்தும் விதமாக அவர்களுடைய போட்டோவை எடுத்து மோடி அவர்களுடைய போட்டோவை வைத்து அவர் வந்து நம்மளுடைய ஹிந்து தர்மத்தையும் புண்படுத்தியிருக்காரு. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களையும் அவர் வந்து மார்பிங் பண்ணி கேவலப்படுத்தியிருக்காரு. இவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்மி இவரை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த பிஸ்மியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.